ஹாய் சார். வாங்க சார். எனக்கு நல்ல லக்ஸரியான வீடு வேணும் சார். எனக்கு இந்த ஏரியாவில் நிறைய வீடு பார்த்தேன், பிடிக்கல. ஓகே சார். பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா லக்ஸரியா சூப்பரான வீடாக இருந்தால் காட்டுங்க, இல்லைன்னா காட்டாதீங்க வீட்டு. வாங்க சார், நீங்கள் நினைச்சதை விட பிரம்மாண்டமான ஒரு வீடு, ஒரு அரண்மனையே பார்க்கலாம் சார். வாங்க சார். இருங்க சார், முதல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? லேண்ட் ஏரியா எவ்வளோ, வாஸ்துப்படி இருக்கா, இல்லை ரோட் நியர்பையில் இருக்கா? சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ரோடு பேஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் கூட சார், அதில் வந்து மெயின் ரோடு மேலே இருக்குது. சரி சார், இப்போ லேண்ட் ஏரியா பில்டப் சார் லேண்டு வந்து 3400 ஸ்கொயர் ஃபீட்டு சார். பில்டப் வந்து 5300 பண்ணியிருக்கோம் சார். அது மட்டும் இல்லை சார், 5 பெட்ரூம், 4 பெட்ரூமும் ஸ்டடி ரூம் 5 இருக்குங்க சார். பெரிய ஹால், அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஷான்லியர் லைட் கொடுத்துருக்கு, ஃபவுண்டைன் கொடுத்துருக்கு வித்து. சரி சார், கார் பார்க்கிங்லாம் வசதி இருக்குதா? சார் கார் பார்க்கிங் என்ன சார், கப்பலே நிப்பாட்டலாம் சார். அப்படிங்களா? கார் பார்க்கிங் அந்த அளவுக்கு தான் நம்ம வீடு. பேலஸ் சார் இது. நீங்க வீடு பார்க்க வரல, பேலஸ் பார்க்க வந்திருக்கீங்க. அது மாதிரி தான் அழைச்சிட்டு போறோம், நீங்க வந்து பாருங்க சார். அப்படியா? வாங்க சார் பார்ப்போம். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்றது நேரில் பார்க்கலாம். வாங்க சார். நீங்க மட்டும் இல்ல, வீட்டு மனை சந்தை வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வீட்டை காமிக்கிறோம். வாங்க சார் பார்க்கலாம். சரி. வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம அருமையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனோட இருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு, அதுக்கு 2 விக்கெட் கேட்டுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 4 கார் கூட நீங்கள் நிப்பாட்டலாம். அந்தளவு நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு இது. இதோடைய லொக்கேஷன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டிமாண்டான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய ஒரு சம்ப் ஏரியா. ஸோ மொத்தம் இங்கே வந்து 2 சம்புன்றது நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், உங்களுக்கு எந்த விதத்தையும் வழுக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஃபால் சீலிங் நீங்கள் பாருங்கள். அதாவது போர்ட்டிகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால் சீலிங் ஏரியாவை பாருங்கள். யாராவது கார் பார்க்கிங்கில் வந்து ஃபால் சீலிங் கொடுப்பாங்களா? ஸோ நம்ம இந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மோட்டருக்கான கண்ட்ரோல் பாக்ஸுமே வந்து இந்த வீட்டில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு விக்கெட் கேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்கு எம்எஸ்ல தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயின் டோருக்கு முன்னாடி நம்ம வந்து வால் டைல்ன்றது பதிச்சிருக்கோம். அது இல்லாமல் வந்து எஸ்எஸ்ல வந்து நம்ம சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபயர் ஏரியாவும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கூட உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்து நல்லா வந்து இந்த வீட்டை வந்து டிசைன் இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த வீட்டில் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு டோர் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீட்டோடைய உள்ளர வந்தாச்சு. ஹால் ஏரியாவை பாருங்கள், எந்தளவு நல்லா உங்களுக்கு பெருசாக கிராண்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சாண்டிலியர் லைட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இந்த வீட்டை ஒரு சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து உங்களுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸையும் கொடுத்துருக்கோம். மேலே பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட்ஜெட் என்னன்றதை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நல்லா டிசைனாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு ஃபுல்லாக மார்பிள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து இப்போ ஹாலை பாருங்கள், எந்தளவு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குன்றதை பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து டிவி யூனிட்டு, அது இல்லாமல் ஃபவுண்டேஷன் எல்லாமே கொடுத்து இந்த வீட்டை வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வாட்டர் ஃபால் எப்போதும் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹாலுமே வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். நல்லா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எந்தளவு பெரிய சைஸில் கொடுக்கணுமோ அந்தளவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மேலே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு ஹை சீலிங் வீடு. அது இல்லாமல் உங்களுக்கு கீழே உங்களுக்கு பெட்ரூம்ஸ் இருக்குது. கீழே வந்து மொத்தம் நமக்கு 2 பெட்ரூம்ன்றது கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மேலே 3 பெட்ரூம், மொத்தம் இந்த வீட்டில் வந்து 5 பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு 5 BHK வீடு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த பூஜா ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ பூஜை ரூமை பாருங்கள், எந்தளவு நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். இவங்களுடைய தெய்வங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் வரிசையாக 1 by 1 வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு பூஜா ரூமை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினி ஸ்டடி ரூம் சைஸில் வந்து நம்ம வந்து பூஜா ரூமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் விண்டோ ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். மெடிடேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். வாங்க அடுத்து பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூமை பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் தான் இந்த பெட்ரூமை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உள்ளே பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20x18 அப்படின்ற சைஸில் வந்து இந்த வீட்டோடைய பெட்ரூம் சைஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்தளவு ஒரு பெரிய பெட்ரூம் வந்து நீங்கள் எந்த ஒரு வீட்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம கபோர்டு ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ட்ராயர் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல வீடு வசதி. ஏன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து ஒரு வீடை வந்து நம்ம நீங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அதில் எல்லா வசதியும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு அப்பாற்பட்ட அம்யூனிட்டிஸுமே வந்து இந்த வீட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ லென்த்தான வீடியோ தான் இருந்தாலும் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்குறப்ப எல்லாமே தெரியும். ஸோ இந்தளவு வந்து நல்ல ஸ்பேஸோடு அதெல்லாமே வந்து உங்களுக்கு வித்து வந்து மிரரோடு வந்து நம்ம இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோ ஏரியாவை பார்க்கலாம். ஸோ யூபிவிசியில் வந்து நம்ம கிளாஸ் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து டிவி வைக்கிறதுக்கான தனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எந்தளவு வந்து இந்த வீட்டில் ஒரு ப்ரீமியமான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையும் நம்ம மற்ற வீட்டில் கொடுக்குறத காட்டிலும் இங்கே வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்டாச்சு டாய்லெட் ஏரியாவை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் டோரு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட்டோடைய சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ், இருக்கிறதுலே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஷவருக்கான ப்ரொவிஷன், கெய்சருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். அதை நம்ம வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லா இனிமேல் வந்து இதில் இந்த வீட்டை பொறுத்தல வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு பேலன்ஸ் ஒரு 25% ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய கிச்சன் ஏரியாவை பார்க்கலாம். கிச்சன் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல உங்களுக்கு குவாலிட்டியான ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு டைனிங் யூனிட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டைனிங் டேபிளில் நீங்கள் போட்டு கூட இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டைனிங்லேயும் கூட ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிச்சனை பாருங்கள். கிச்சனை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்தளவு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு மாடுலர் கிச்சன். ஸோ அப்படியே வந்து கிச்சனில் சமைச்சு அப்படியே இங்கே வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கூட வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு மாடுலர் கிச்சன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இங்கேயும் கூட வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ மாடுலர் கிச்சன் சொன்னேன் இல்லையா, நீங்கள் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம மாடுலர் கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு நோசிங் எல்லாம் பண்ணி நல்லா சூப்பராக வந்து ஒர்க்கிங் டாப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து அப்படியே நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா போகிறதுக்கான அந்த டோரெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் எக்ஸாஸ்ட்டுக்கான அந்த ஹோல் கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து இந்த வீட்டில் நீட்டாக அந்த கிச்சனில் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து நீங்கள் இங்கே இந்த கிச்சனில் உங்களுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டோரேஜ் திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து கப்போர்டு ஒர்க்கெல்லாம் கொடுத்து அதுக்கு டோரெல்லாம் போட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காகவே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கீழே எல்லாமே நீங்கள் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு ப்ரொவிஷனாகவே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய அடுத்தடுத்து நம்ம வந்து வெளியே இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய செட்பேக் ஏரியா. ஸோ அப்படியே நீங்கள் வந்து வெளியே நீங்கள் போயிட்டு செட்பேக் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு 2-3 அடி வரைக்குமே நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு 2-3 பேர் கூட அடுத்த டைமில் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டு வர முடியும். ஸோ அந்தளவு செட்பேக் எல்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து சேஃப்டி கேட் எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக வந்து எம்எஸ்சில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சேஃப்டி வந்து இந்த வீட்டில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அந்தளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு செகண்ட் பெட்ரூம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்தளவு இது நல்ல ஒரு பெரிய சைஸ். இதுவுமே கூட நல்ல ஒரு 10x20 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும்.
ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரை வந்து பெட்ரூம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பெருசு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வித்து வந்து மிரர் ப்ரொவிஷனோட உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து நல்ல ஒரு வீடு மக்களே. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீட்டை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நேரில் நீங்கள் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் வந்து ஸ்லைடிங் விண்டோவாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பெயிண்டிங், அதுவும் ப்ரீமியமான லுக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பெரிய சைஸில் டிவி கூட நீங்கள் மாட்ட முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும், நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தம் வந்து நீங்கள் மிரரில் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு கீழே அப்படி வந்து நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பெட்ரூமில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் இந்த பெட்ரூம்லேயும் இருக்கக்கூடிய டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு. அது இல்லாமல் வந்து இது ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்னு கூட சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் ஷவர் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பெட்ரூம் அந்த ஒரு டாய்லெட்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து வீடுங்க வந்து இனிமேல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுவும் நம்ம ரொம்ப வந்து ஒரு மெயினான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பெட்ரூம்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸை பார்க்க போகிறோம். கீழே 2 பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டீங்க, மேலே வந்துக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். மேலே மொத்தம் 3 பெட்ரூம் தான். அதில் வந்து நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே வேணாம். எந்தளவு வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங்கில் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுத்து அது இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக வந்து நம்ம ஒவ்வொரு பெட்ரூமையும் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுது. அது இல்லாமல் வந்து ஒன் சைடு வந்து வாலில் பெயிண்டிங்ஸு, கீழே டைல்ஸு, அது இல்லாமல் கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக வந்து கொடுத்துட்றோம். இந்தளவு வந்து எங்கேயும் வந்து வீடு கிடைக்காது வியூவர்ஸ். ஏன்னா இந்தளவு வந்து ஒரு கிராண்டான ஒரு லக்ஸரியான வீடு வந்து அதுவும் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து 1-2 தான் கிடைக்கும். ஸோ அந்த 1-2ல் வந்து இந்த வீடும் வந்து ஒரு முக்கியமான வீடுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது தான், நீங்கள் நேரில் வந்தாலுமே வந்து சேம் இது தான் இருக்க போகுது. அது இல்லாமல் மிரர் எல்லாமே வந்து கொடுத்து உங்களுக்கு நீட்டாக வந்து இந்த பெட்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம குபேர நகர் திருச்சி திருவெரும்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆன் ரிங் ரோட்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர்ல நம்ம போட்டு சக்சஸ்ஃபுல்லா வித்து முடிச்ச இந்த 200 பிளாட்ஸ் கொண்ட குபேர நகர் சக்சஸ்ஃபுல் லே அவுட். அப்போ நம்ம போடும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா 950 ரூபால வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு இன்னைக்கு 2 வருஷத்துல 2200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வாங்கின கஸ்டமர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வீடுகள் வந்துருச்சு. பார்க்ல இருந்து எல்லாம் பக்காவா டெவலப் பண்ணி கொடுத்தோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இது ஆக்சுவலா சோல்ட் அவுட் சைட்டு. இந்த சைட்டை நம்ம ஏன் காமிக்கிறோம் அப்படின்னாக்க இதுக்கு நேர் ஆப்போசிட்ல அதே திருவெரும்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சோலையப்பா நகர்னு ஒரு சைட் வந்து போட்டிருக்கோம். அந்த சைட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வந்து வித்து முடிஞ்சிருச்சு. மினிமம் பிளாட்ஸ் ஒன்லி அவைலபிள். அதில் அந்த சைட்டோட பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. இதில் என்ன அமெனிட்டிஸ்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே அதுலேயே இருக்குது. வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம். நம்ம குபேர நகருக்கு நேர் ஏற்ற மாதிரி ஆன் ரிங் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம சைட்டோட பேர் சோலையப்பாஸ் நகர். இப்போ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு வெறும் 70 பிளாட்ஸ். இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் சோல்ட் அவுட், மினிமம் பிளாட்ஸ் ஒன்லி அவைலபிள். இப்போ இந்த சைட்டோட அமெனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, சுற்றி காம்பவுண்ட் என்ட்ரன்ஸில் கேட்டு, செக்யூரிட்டி சிஸ்டத்தோட இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைடான தார் ரோடு பண்ணியிருக்கோம். பார்க் டெவலப்மெண்ட் வித் வாக்கிங் ட்ராக்கு, 7 அடிக்கு காம்பவுண்ட் வால். இந்த சைட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வாங்கினவங்க சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ். 2200 ரூபா போயிட்டு இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் 1500 ரூபாக்குள்ள சைட்டு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பிளாட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக மிஸ்டு கால் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இந்த வீட்டில் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஒன் சைடு வரல லைட்டிங்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைட் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கக்கூடிய மெயின் டோருமே வந்து உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்தளவு வந்து நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், நல்லா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இங்கேயும் கூட வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் தான் வரப்போகுது.
அது இல்லாமல் ஷவரு கெய்சருக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸோட இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்டை வந்து நம்ம நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக வந்து இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய அடுத்த பெட்ரூமை பார்க்கலாம். அதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15க்கு 12 சைஸில் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் இங்கேயும் கூட உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, அது இல்லாமல் வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸோட ஒரு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஏரியா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பெட்ரூமை பொறுத்தளவு நமக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பெரிய வீடு கட்ட முடியும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுமே வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டெரஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லேசர் கட்டிங்கோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு டிசைனோட வந்து அந்த வீட்டை வந்து நம்ம உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு கான்செப்டில் நம்ம வந்து இந்த வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த வீட்டோடைய ஒரு 3வது பெட்ரூம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து வுட் ஒர்க் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பெட்ரூமும் கூட நல்லா உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு லுக்கில் இருக்குது. இந்தளவு வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஒன் சைடு வாலில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங்கில் வந்து நிலவு டிசைனு, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி கபோர்டு ஒர்க்கு, வுட் ஒர்க்கு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விண்டோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு எங்கேயும் கூட ஒரு நீங்கள் உங்களுடைய வாஷிங் மிஷினு இல்லைனா நீங்கள் ஒரு வாஷ் பேஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்தளவு வந்து ஒரு ப்ராப்பரான வீட்டை நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு காமன் டாய்லெட்னு கூட சொல்லலாம். ஸோ காமன் டாய்லெட் ஏரியாவை பாருங்கள், எந்தளவு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் கூட உங்களுக்கு ஒரு வெஸ்டர்னில் தான் வருது. அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வால் டைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து அந்த வீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்தளவு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ஒரு வீட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு சேலுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளான் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த வீட்டோடைய வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாலாம் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். ஸோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்து இந்த வீட்டை வந்து நம்ம ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டெரஸில் போய்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமையும் பாருங்கள், எல்லாம் ப்ரீமியமான லுக்கில் வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங்கில் வந்து நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங்கில் வந்து நம்ம எஸ்எஸ்ல வந்து நம்ம ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். எந்தளவு வந்து ஒரு நல்ல ஒரு வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லபடியாக இருக்கும். ஸ்லைடிங்கில் வந்து நம்ம விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீட்டோடைய பால்கனி ஏரியாவுக்கு போயிட்டு ஸோ அங்கே இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம்னா 3400 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 5100. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த பால்கனி ஏரியாவிலையும் பாருங்கள், நல்ல டிசைனில் வந்து உங்களுக்கு ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து இந்த வீட்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டுடைய பில்டப் வந்து ஒரு 5100 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு ஒரு பால்கனியே பாருங்கள் எந்தளவு ஸ்பேசியஸாக இருக்குன்றதை பாருங்கள். அது இல்லாமல் மேலே இருக்கிற ஃபால் சீலிங்கில் நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்.
ஒரு நல்ல நீட்டாக ஒரு லக்ஸரியான வீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தளவு வந்து ஒரு பெரிய வீட்டை நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் விண்டோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், உள்ளரையும் நாங்கள் காட்டியிருப்போம், அதுமாதிரி வெளியவும் பாருங்கள். உங்களுக்கு வந்து டபுள் சைடில் வந்து நம்ம ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். ஃபேஸிங்கை பொறுத்தளவு வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ஸ்பேசியஸான வீடுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம SBIO ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் நேரில் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். எந்தளவு வந்து உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு எதுவும் நிறை குறைகள் இருப்பின்னு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லை அந்த ஒரு உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல வீடுகளாக கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சரௌண்டிங் பார்க்குறப்பே தெரியும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ரெசிடென்ஷியல் ஏரியாவில், அதுவும் ஆன் ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையில் தான் அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம SBIO ஸ்கூலுக்கு அப்படியே நியர்பைலேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 5 BHK வீடு இது. ஸோ உங்களுக்கு லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் வந்து நமக்கு 5100 வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஃபேஸிங்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸான வீடு. ஸோ இந்த வீட்டுடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 3,80,00,000. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப இந்த வீட்டுடைய ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வந்து ரேர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடை உங்களுடைய வீடாக சொந்தமாக்கிக்கோங்க. உங்களுக்கான வில்லம் எங்களுடன் சாத்தியமாகும். இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நன்றி.